அமைச்சர் முகத்தில் வந்து இன்னைக்கு சேர வாரி இறைச்சிருக்காங்க. சாணி அடிச்சிருக்கணும். அதுவுமே அடிப்பாங்க கூடிய விரைவில். அடுத்த கட்ட மக்கள் அப்படி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். திராவிட கட்சிகள் ஆண்ட இந்த 60 ஆண்டுகளுமே தமிழகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடான ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர்கள் எல்லோருமே மழை வரும்போது ஒரு டயலாக் சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக இருக்கிறது. எல்லா விதத்திலும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய தண்ணீர் வந்தாலும் அடுத்த நொடியே நாங்கள் அதை வந்து வெளியேற்றிடுவோம். அந்த அளவுக்கு கட்டமைப்புகள் இருக்குன்னு பச்சையாக பொய் சொல்லுவாங்க. ஆனால் தண்ணீர் வந்து வெள்ளத்தால் மக்கள் பாதித்து கொண்டிருக்கும் பொழுது வேட்டியை மடக்கி கட்டிக்கிட்டு, இல்லை திரு உதயநிதி ஸ்டாலின் முன்பு துணை முதலமைச்சர் அந்த பேண்ட்டை இழுத்து விட்டுக்கிட்டு அவர் தண்ணியில் போய் நடந்து அந்த மக்களுக்கு சோறு கொடுக்கறது, அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது, பால் பாக்கெட் கொடுக்கறது, இந்த வேலை செய்வாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னா, ஒரு அரசு தயாராக இருக்குது எதிர்கொள்ளும்னா அதற்கு அர்த்தம் என்னென்னா, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தண்ணீர் வந்தால் அந்த தண்ணீருக்கான வடிவுகால் இருக்குது, உடனடியாக தண்ணீர் வெளியேறிடும், மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், அவருடைய அன்றாட பணிகள் தொடர்ந்து அடுத்த நாள்ல இருந்து நடக்கும்னு சொன்னால் அது அரசு. சொந்த நாட்டில் அகதி முகாமுக்கு அடிக்கடி அனுப்புகிற ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடுங்க. இப்போ இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு மறுபடி போய் நான் பால் கொடுக்குறேன், சோறு கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், ஒரு அமைச்சர் போனால் அவர் முகத்தில் சேத்த வாரி இறைக்காமல் வேறு என்னத்தை அடிப்பாங்க? ஜனநாயக ரீதியாக அதை தான் செய்ய முடியும், செஞ்சுருக்கிறாங்க மக்கள். அதுவே குறைவு தான். ஆனால் அதையாவது நாங்கள் செய்தால்தான் இந்த அரசுக்கு எதிராக ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். ஒரு செய்தி வேறு மாநிலங்களுக்காவது தெரியட்டும். இப்படிப்பட்ட அயோக்கிய அமைச்சர்களும் முதல்வரும் எங்களை சாகடிக்கிறார்கள் என்ற மக்களின் மன வெறுப்பு தான் அமைச்சர் முகத்தில் வந்து இன்னைக்கு சேர வாரி இறைச்சிருக்கிறாங்க. சாணி அடிச்சிருக்கணும். அதுவுமே அடிப்பாங்க கூடிய விரைவில். அடுத்த கட்ட மக்கள் அப்படி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அநியாயங்க இது. எந்த ஒரு வசதியும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் அகதி முகாமுக்கு போங்க, ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூலுக்கு போங்க, அங்கே சோறாக்கி போடுவாங்க. சோத்துக்கு செத்தவர்களா இவங்க? சோத்துக்கு வழி இல்லாத பிச்சைக்காரர்களாக தமிழக மக்களை நீங்கள் உருவாக்குறீங்களா? ஒவ்வொரு முறையும் இதே பிரச்சனையா? அநியாயமா இல்லையா? ஒவ்வொரு முறையும் இழப்பு. மின்சாரம் தாக்கி இழக்கிறாங்க, தண்ணீரில் இழந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை உயிரிழப்புங்க? இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட உயிரிழப்புங்க.